2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23இல் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தலில் அதிக பணப்பட்டுவாடா செய்யும் மாவட்டங்களில் ஒன்றாக கரூர் உள்ளது. 2016 தேர்தலில் பண விநியோக குற்றச்சாட்டால் அம்மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. 2021 தேர்தலில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிட்ட போது பஞ்சாயத்து மற்றும் வார்டுகளில் மக்களை உட்கார வைத்து தினமும் 100 முதல் 200 ரூபாய் வரை வழங்கியதாக புகார் எழுந்தது. இதே பாணியில் 2025 பிப்ரவரியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது கொட்டகைகளிலும் திருமண மண்டபங்களிலும் வாக்காளர்களை தங்க வைத்து பணம் வழங்கப்பட்டது. லோக்சபா தேர்தலின் போதும் பட்டிகள் அமைக்கப்பட்டன. வரும் சட்டசபை தேர்தலில் கரூர் தொகுதியில் திமுகவில் செந்தில் பாலாஜி, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிட வாய்ப்பு உள்ளது. இத்தொகுதியில் உள்ள நகர்ப்புற வார்டுகள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் இரும்பு ஷெட் மூலம் பல இடங்களில் கொட்டகை போடப்பட்டு வருகிறது. வாக்காளர்களை அடைத்து வைப்பதற்காக தேர்தல் அலுவலகம் என்ற பெயரில் 48 பட்டிகளை அமைத்துள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை தேர்தல் கமிஷனில் புகார் அளித்தார். இதுபோல மாவட்ட தேர்தல் அலுவலர் ரவிக்குமாரிடம் விஜயபாஸ்கர் புகார் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், இதுவரை 100க்கும் அதிகமான இடங்களில் பட்டி அமைக்கப்பட்டுள்ளன. அதில் சுழற்சி முறையில் வாக்காளர்களை தங்க வைத்து பணம் விநியோகம் செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது என்றார். புகார் எதிரொலியாக பெரிய கோதூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம், கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணியர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அமைக்கப்பட்ட இரும்பு ஷெட்டுகள் நேற்று அகற்றப்பட்டன. கரூர் தொகுதியில் திமுக சார்பில் 9 தேர்தல் பணிமனைகளை மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளன. மற்ற இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களும் வீட்டு விசேஷம் போன்ற சொந்த காரணங்களுக்காக மக்களும் ஷெட் அமைத்திருக்கலாம் என கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கரூரில் பட்டிகள் பிரச்சினையால் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது.